உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க விஜய். அவரு குரலை கேட்டாலே நான் அப்படியே லாக் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நான் எங்க இருந்து சொல்றது அவர்கிட்ட? சரி மகா, அப்போ பேசாம ஒண்ணு பண்றீங்களா? இதுக்கு மேல எதுவும் ட்ரை பண்ண வேணாமே விஜய், விட்டுறலாமே. அட, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க மகா. உங்களுக்கு விக்ரம் கூட நார்மல் கால் பேசதானே பயம். பேசாம ஒண்ணு பண்ணுங்க. அவனோட மொபைலுக்கு உங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே ஒண்ணு கூட மிஸ் ஆகாம வாய்ஸ் நோட் போட்டுருங்க. எப்படிங்க என்னோட ஐடியா? வாய்ஸ் நோட்டா? இதுவும் கிட்டத்தட்ட லெட்டர் மாதிரி தானே மகா. ஏன்னா வாய்ஸ் நோட் எங்கேயும் தொலைஞ்சு போகாது, டைரக்டா விக்ரமுக்கே போயிடும். விஜய், இது சரியா வரும்ல? அதெல்லாம் சரியா வரும் மகா. நான் ஒண்ணு பண்றேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அவன் நல்ல மூடல இருக்கானான்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். அந்த டைம்ல கரெக்டா நீங்க வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ரொம்ப யோசிக்காதீங்க மகா. எனக்கு முன்னாடியே இந்த ஐடியா வந்திருந்தா லெட்டர் எழுத வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நான் உங்ககிட்ட முன்னாடியே வாய்ஸ் நோட் அனுப்ப சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நீங்க தைரியமா வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி சரி விஜய், நான் அனுப்புறேன். சூப்பர் மகா. நான் வீட்டுக்கு போயிட்டு விக்ரமோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். பை மகா. என்ன இன்னைக்குன்னு பார்த்து பைக்குள்ள லேட்டா வரும் போல இருக்கே. டைம் வேற ஆகிட்டே இருக்கு. எப்ப வருவான்? டைம் என்னாச்சு? வந்திருக்கணுமே. விஜய் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ரோ, என்ன சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாண்டா, நாம இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்காம ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தோம்ல. ஆனா நான் இன்னைக்கு பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட. அதனாலதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. அப்படியா? கைய கொடு ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? இந்நேரத்துக்கு போனை தூக்கிட்டு போயிருந்திருப்பியே. என்ன ப்ரோ, நீயும் என்ன இப்படி கலாய்க்கிற? டேய், சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னா தானே சொன்னேன். இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கலாமா? ஆஹா, அண்ணங்கார சந்தோஷமா இருக்கிறான். இதுதான் சரியான நேரம். மகாக்கு கால் பண்ணி வாய்ஸ் நோட் அனுப்ப சொல்லிட வேண்டியதுதான். டேய், என்ன யோசிக்கிற? இல்ல, ஐஸ் கிட்ட பேசுறதுக்கு டைம் ஆயிருச்சு. இப்ப நான் அவளுக்கு கால் பண்ணணும். ஆமா, கொஞ்சம் முன்னாடி நீ என்ன சொன்ன? ப்ரோ ப்ரோ ப்ரோ, வலிக்குது ப்ரோ, வலிக்குது ப்ரோ, வலிக்குது வலிக்குது ப்ரோ, வலிக்குது. சரி 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 சரி, பொழைச்சு போ. போ போ. பை 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 பை. குட் நைட். போயிட்டா. இப்பவே கால் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ மகா, விக்ரம் இப்பதான் வீட்டுக்கு வந்தான். ஆளு செம்ம ஜாலி மூட்ல இருக்கான். இதுதான் வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்கு சரியான நேரம். இப்பவே உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் பேசி அவனுக்கு அனுப்பிடுங்க மகா. யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. மனசுல இருக்கிறத ஃபுல்லா மொத்தமா சொல்லிருங்க. ஓகே விஜய், நான் அனுப்பிடுறேன். ஓஹோ, லெட்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னு இப்ப சோஷியல் மீடியால வாய்ஸ் மெசேஜ் அனுப்புன பிளான் கொடுக்குறியா? இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. விஜய் சொன்னாருன்னு நாம இப்படி பண்றது சரியா இருக்குமா? ஒருவேளை விக்ரம்க்கு நாம இப்படி செய்யறது பிடிக்கலன்னா என்ன பண்றது? விக்ரம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம மனசுல இருக்கிறத நாம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவரோட விருப்பம். விக்ரம், உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி உங்ககிட்ட கொடுத்துடலான்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த லெட்டர் உங்க கைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் நேரடியா உங்ககிட்டயே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணி இந்த வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
அக்கா, என்னடா விக்ரம் வந்துட்டானா? நான் கீழே நின்ன வரைக்கும் மாப்பிள்ளை இன்னும் வரல. ஆனா உன் சின்ன பிள்ளை மட்டும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். விஜய சொல்றியா? பின்ன வேற யாரு சொல்வேன் நானு? ஆமா ஆமா, வேற எதுக்கு சுத்திட்டு இருக்க போறான்? விக்ரம் வந்ததும் என்ன பிளான் பண்ணலான்னு சுத்திட்டு இருப்பான். நாம விட்டுருவோமா? எப்படியாவது கெடுத்துட மாட்டோம். ஆண்டி ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டி. என்ன விஷயம் சொல்லு. அந்த விக்ரம்க்கு சோஷியல் மீடியால வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லி உங்க சின்ன புள்ள மகாக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. ஐயோ அக்கா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப போறாங்களா? லெட்டரை மாத்தி வச்ச மாதிரி வாய்ஸ் மெசேஜ் மாத்தி வைக்க முடியாதுக்கா. இருடா. விக்ரம் இப்ப எங்க இருக்கான்? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. அவரு ரூமுக்கு போயிருக்காரு. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. என் மனசுல உள்ள எல்லாத்தையும் முழுசா இந்த வாய்ஸ் நோட்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்னோட காதலை ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காததுக்கும் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு விக்ரம். வித் டன்ஸ் ஆஃப் லவ், மகா. என் மனசு முழுக்க நீங்க தான் விக்ரம் இருக்கீங்க. என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க என்ன ரிப்ளை பண்றீங்கன்னு பார்க்கலாம். யா கண்டிப்பா சார். சார் உங்களோட ரெஃபரன்ஸ் இல்லாம கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்காது சார். கண்டிப்பா எங்களோட கம்பெனி உங்க நம்பிக்கையை காப்பாத்தும் சார். ஓகே 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 யா டெஃபினெட்லி சார். யா தேங்க்யூ. மகா இந்நேரத்துக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, என்னன்னு பார்ப்போம். ஐயோ, ஆஃபீஸ் பிஸியில் அங்கேயே சார்ஜ் போட மறந்துட்டேன். சார்ஜ் காலியாக போச்சு. வந்ததும் சார்ஜ் போடணும்னு நினச்சேன், பேசிட்டே மறந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம். என்ன டபுள் டிக் காட்டி இவ்வளோ நேரம் ஆகியும் எந்த ரிப்ளையும் இல்லை. மெசேஜ் ஏன் இன்னும் பார்க்கல? ஒருவேளை என்ன அனுப்பியிருக்கோன்னு கூட அவருக்கு பார்க்க விருப்பம் இல்லையா? மொபைல் எங்க வச்சிருக்காரா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.